அதிகமான மைக்குகள் இது பண்ணியிருக்கு. காவல்துறை ஸ்பீக்கர்ஸனுடைய வயர்களை கட் பண்ணி அதுக்கு போகக்கூடிய பவரை கட் பண்ணி அந்த இடத்துல காவலர்களே போட்டுருச்சு. காவல் போட்டு இதை வந்து ஆன் பண்ணக்கூடாது. இந்த பயணத்தினுடைய வீரியத்தை குறைக்கணும், முதல் பயணத்தை முடக்கணும் அப்படி எல்லாம் நினைத்தார்களோ மக்களுடைய வெள்ளங்கள் வந்து திருச்சியில கடல் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. என்னோட குறைகளை எப்போ நிறைவேற்றுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன பண்ணுவாங்க கேள்வி இருக்கு. நிச்சயமான மிகப்பெரிய உங்களுக்கான பதிலும் சொல்லுவாரு. அது ஜனவரியில பயணம் இருக்கு. அப்போ இப்போ எல்லாம் குறை தீர்ப்பு கூட்டம் வந்து ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்குமா? இல்ல நாங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஊறுகாய் போடுறவங்கள இதாக்கிடுவேன், ஆட்டு பாலை கறந்து வித்துருவேன், மாட்டு பாலை கறந்து வித்துருவேன், மாட்டுக்கிட்ட பேசுறேன், தண்ணி கிட்ட பேசுறேன், மரத்துக்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் தமிழர் அல்ல இது. நானே விவசாயம் பத்துருவேன். எங்க பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள், ஆடு மாடு மேய் விவசாயம், கரும்பு விளைஞ்சிருக்கும், வாழை விளைஞ்சிருக்கும், எல்லாம் இருக்கும். நெல்லு, பருத்தி, கத்தரிக்காய், வெண்டைக்காய். நான் இங்க இருக்கேன், அதெல்லாம் நடக்குமா அப்படின்றாரு. உங்களை மீறி இங்க எதுவும் நடக்காதா, பண்ண முடியாதா? போடுறான்ல முதல் ஓட்டு போடுறான்ல, போடும்போதே அவனுக்கு எல்லா அரசியல் புரிஞ்சுதான் உங்களுக்கு திமுகவுக்கு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டானா? காசு கொடுத்து நீங்க எந்த சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நெஞ்சில உரம் இருந்தா கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. என்ன கொள்கை இருக்கு உங்கள்கிட்ட? சாராயத்தையும் பணத்தையும் சாப்பாட்டையும் தவிர. காசு கொடுத்தும் சாராயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வண்டிக்கும் வராங்கன்னா அந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டமா, எதுவுமே இல்லாம பிரதிபலன் பார்க்காம ஒரு தலைவனுக்காக தன்னெழுச்சியாக பெரிய ஒரு கடல் அலையை போல திரண்டு நிற்கக்கூடியது அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா? இதுக்கு அன்பில் மகேஷ் பதில் சொல்லுவாரா? ஏன் ரஜினிகாந்தே ஒரு மேடையில என்ன ஏன் இப்ப ஏதோ பண்ணிருக்கீங்க இப்பெல்லாம் அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவர் இளையராஜா. மது குடிப்பதும், மாதுக்களை ரசிப்பதும், நடிகைகளை விமர்சனம் பண்ணுவதும், குத்தாட்டம் போடுவதையும் அதை நாங்க கேட்போம் ரசிப்போன்றத அங்க மறுக்கல அந்த மேடையில. இதை இப்பேற்பட்ட ஒரு இடத்துல பேசும்போது முதலமைச்சர் இதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு என்ன விருது கொடுக்கணும்ன்றாரு? பாரத ரத்னா விருதுக்கு அப்ப முழு தகுதியானவர் இளையராஜான்னு முடிவு பண்ணிட்டாரு. வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் முதல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். திருச்சியில் தொடங்கி அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் முடித்திருக்கிறார். மிக பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பிரச்சாரத்தை ஒட்டி, அவருடைய பயணத்தை ஒட்டி நிறைய வரவேற்புகள், விமர்சனங்கள் வந்திருக்கு. அதை பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நான் வணக்கண்ணே. வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்கண்ணே? நலமா இருக்கேன். ஆனால் நேற்று விஜய் அவர்கள் எப்போ வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எல்லா பக்கத்துலையும் கேட்டுட்டு இருந்துச்சு. நேற்று வெளியே வந்துட்டார். முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார். திருச்சியில் தொடங்கப்பட்ட அந்த பயணம் திருப்புமுனை பயணமாக அமையும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகமும் திரு விஜய் அவர்களும் நம்புகிறார். நேற்று அந்த பயணத்தில் நீங்கள் இருந்தீங்க. அந்த பயணத்தை பற்றி அங்கே இந்த சுவாரஸ்யமான நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். இல்லை வந்து மக்களோட பயணிக்கிறாரு, முதல்ல வராருன்றதே முதல்ல அடிப்படையில் தவறான ஒரு அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு ஏற்றா போல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறது, அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அந்த மாதிரி தான் ஒரு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அவங்க வந்து மடைமாற்றம் பண்ணக்கூடியவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற அவர் இப்போ போயிட்டு வந்த தம்பி அஜித்குமாரனுடைய ஆணவ படுகொலையாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா இடங்களுக்கும் போனதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அங்கே போனது, இங்கே ஆர்ப்பாட்டம் செய்தது எல்லாத்துக்குமே அவர் வராரு, வரக்கூடியதெல்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வரல, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அதையெல்லாம் கடந்து வந்தாலும் அதெல்லாம் காதில் வாங்கி அதெல்லாம் பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இவங்களுக்கு மக்களுக்கு தான் பதில் சொல்லணும்னு மக்களை இன்று நேரடியாக சந்திக்கிறாரு. நேரடியாக மக்கள் களத்தில் நின்று பேசுகிறாரு. மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாங்க. மக்களுடைய எழுச்சி வந்து பார்த்திங்கன்னா, இவர்கள் எந்த அளவுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டத்தினுடைய வீரியத்தை குறைக்கணும், இந்த பயணத்தினுடைய வீரியத்தை குறைக்கணும், முதல் பயணத்தை முடக்கணும் அப்படியெல்லாம் நினைத்தார்களோ மக்களுடைய வெள்ளங்கள் வந்து திருச்சியில் கடல் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இல்லாத ஒன்றை உருவாக்கி மக்கள் காட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்தி வச்சுட்டாங்க. அது மக்களுக்கு தான், அந்த மக்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும்
தளபதி அவர்கள் காலையிலேயே வந்து அவர்களுக்கான ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. முதல் பாயிண்டில் பேசுகிறாரு, பேசக்கூடிய இடத்துல சரியாக பேச முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்லேயும் பேசுகிறாரு. 3வது இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து கடக்க முடியலை. இரவு 1 மணியை கடந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகணுன்னா இன்னும் 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் மக்கள் எல்லாருமே சிரமப்படுத்துகிற மாதிரி ஆகிடாது. அதுக்கும் சேர்த்துருக்காரு. நிச்சயமாக இன்னொரு நாள் பெரம்பலூருக்கு இதுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. அவர் திருச்சி பாயிண்டில் வர்றதுக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினது ஒரு 9:30 மணிக்கு இறங்கினார். அதுக்கப்புறம் திருச்சிக்கு வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட அந்த 3 மணி கிட்ட ஆகிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு 3:15 கிட்ட. என்ன சொன்னாங்க, ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் மக்களே வந்து ரோட் ஷோ நடத்துகிற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி விட்டாங்களா? ஏன்னா வண்டி மிகவும் மெதுவாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகமே இந்த மாதிரி கூட்டம் இருக்குங்கிற ஒரு பிரமிப்பு உருவாக்குறதுக்காக பார்த்தாங்களா? இல்லை, இப்பவும் சொல்கிறேன், வந்து நீங்கள் வேணும்னு நினச்சி தன்னெழுச்சியாக வந்த கூட்டங்கள் வந்து அதிகம். அதை புரிஞ்சுக்கணும். அவர் வந்து கேரவனில் ஏறிட்டாரை தவிர்த்து அங்கேருந்து மேலே ஏறி கை காட்டுறதோ, அரசாங்கம் போட்டதை மதிக்கிறாரு, இது பண்ணுறாரு. உள்ளே இருந்துக்கிட்டு கை காட்டக்கூடாது. இதெல்லாம் ஒரு தலைவருக்கு விதிக்கக்கூடியதா? ஒரு சிறை தண்டனை கைதியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க தெரியுங்களா, பரோலில். நீங்கள் வந்து 6 மணி வரைக்கும் தான், வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, வெளியாட்களை யாரும் சந்திக்கக்கூடாது, ஏதாவது நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கக்கூடாது, கருத்துக்கள் சொல்லக்கூடாது, பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பேசக்கூடாது சொல்லிடலாம். ஆமாம், இதை அதிமுக இதுக்கு அப்படி இல்லை. அதான் சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார். அதுக்கு உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சேர்த்தே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கணுன்றாரு. அதுக்கு உதாரணம் வந்து காவல்துறையினுடைய அலக்களிப்பு வந்து அதிகமாக இருந்தது. அதுக்கு பின்புலமாக இருந்தவர் நேரு வந்து அவர் தான் இருந்தாருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய அளவில் அவருடைய பேட்டியுமே அமைஞ்சுது. நான் இருக்கேன், எல்லாம் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேரு அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். திருச்சியை காலி பண்ணிட்டாரா என்ன ஏதுன்றது தெரியலை. இது எதுவும் காசு கொடுத்து திமுகவினருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியும். அது எப்படி தெரியும்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையில் அதே திருச்சியை சார்ந்த இன்னொரு அமைச்சர் எப்படி பேசியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். மக்களுடைய எழுச்சி எந்த மாதிரி இருக்குது, புரட்சி எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு, மாற்றத்திற்கான ஒரு தலைவன் தேவை அப்படின்றத உணர்ந்து அந்த மக்களுடைய கூட்டம் வந்து நின்றுருக்கு. நீங்கள் ஏதாவது இன்னும் அப்பேற்பட்ட ஒரு மாஸ் லீடர், ஒரு தலைவரை கொண்டு வரக்கூடிய இடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு குறுகலான பகுதியில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய எண்ணம் எவ்வளவு வன்மமானது. ஏன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேற பாயிண்ட்டை கேட்டிருக்க கூடாது? இல்லை, 30 இடங்கள் கோடிட்டு காட்டியிருக்கு. 30 இடங்களையுமே நீங்கள் நிராகரிக்கிறீங்களே, அப்போ தானே நீங்கள் கொடுங்க ஒரு இடம் அப்படின்னு நாங்கள் கேட்கப்படுது. அந்த இடத்த தரீங்க. அதுக்கு முந்தின நாள் அதே இடத்துல இன்னொரு அரசியல் கட்சிக்கு மீட்டிங் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. முடிஞ்சு போன வழக்கில் இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க. அப்போது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அப்போ நாளைக்கு வராருன்னா அப்போ அவன் எப்போ வந்து ஒரு பேனர் வைப்பான், கொடி கட்டுவான், இரவு 10 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடக்குது. அது மாதிரி இடையூறுகளை எந்த அளவுக்குலாம் கொடுக்க முடியும்? ஸ்பீக்கரை கட் பண்ணுறது, கரண்ட்டை கட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. மக்கள் எந்த அளவுக்கு பண்ணினாலும் ஸ்பீக்கர் தேவையில்லை, கொடி தேவையில்லை, பேனர் தேவையில்லை, போஸ்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டா வந்து மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றத நிரூபிக்கிறதுக்கு அவர்களே தயாராக இருக்காங்க. திருச்சியில் அவர் பேசின இடத்துல அந்த மைக் ப்ராப்ளம் வந்து இருந்தது. அதனால மக்கள்கிட்ட சரியாக சென்றடையல. மீடியாலுமே நேற்று வந்து யாருக்குமே அந்த கருத்துக்கள் சென்றடையல. அதுக்கு என்ன காரணம்? மைக்கோட பிரச்சனைக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? இல்லை, மைக்கோட பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மைக்குகள் இது பண்ணியிருக்கு. காவல்துறை ஒரு சில ஸ்பீக்கர்ஸினுடைய வயர்களை கட் பண்ணி அதுக்கு போகக்கூடிய பவரை கட் பண்ணி அந்த இடத்துல காவலர்களே போட்டுருச்சு. காவலுக்கு போட்டு இதை வந்து ஆன் பண்ணக்கூடாது. அப்போது ஒரு க்ரௌடு பாப்புலேஷன், அந்த க்ரௌடை வந்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் தெரியணும்ல. அது அவர்களுக்கும் தெரியும். ஒரு மைக்ரோஃபோனை வச்சு கத்திட்டு போயிட முடியுமா? கஷ்டம், ரொம்ப ரொம்ப சிரமம். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லேயுமே அவர் பேசுகிறாரு, அந்த மைக்கு வேலை செய்யலை. அதுக்கப்புறமா அந்த மைக்கை மாற்றுறாங்க, எடுபடலை. அதுக்கப்புறம் அந்த வேனில் இருந்த ஸ்பீக்கர்ஸ்லேயே அந்த பஸ்ஸில் இருந்த ஸ்பீக்கர்ஸில் தான் கேட்குது.
அது வந்து இப்போ இன்னும் ஒரு அந்த பக்கத்தில் இருக்க பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இது என்னன்னா கிட்டத்தட்ட சுற்றளவில் நம்ம கணக்கு எடுத்தோன்னா 1 கிலோமீட்டருக்கு மக்கள் நிற்கிறான். எப்படி அது வந்து எடுபடும்? அப்போ உங்களுடைய நோக்கங்களை எந்த அளவுலலாம் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் எதுவுமே சொல்லலைனாலும் அவர் கையசைச்சா செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்றைக்கி மக்கள் தயாராக இருக்காங்கன்றதை நிரூபிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்பு தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னது 505 தேர்தல் அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அதில் 75% கூட சரியாக செய்யலை. ரீல் அருந்து போச்சு சிஎம் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் போன மீட்டிங்கில் மரியாதையாக நான் உங்களை வந்து அங்கிள்னு சொல்லி சொன்னேன். அதையிலையுமே என்னை வசப்படுறீங்க, அதனால் இனிமேல் அங்கிள்னு கூப்பிட மாட்டேன், சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி கூப்பிட்ருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த அந்த தேர்தல் அறிக்கையில் 505ல் 75% செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இருக்கக்கூடிய உண்மையை எடுத்து பேசுகிறாரு, உடச்சி பேசுகிறாரு. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ என் அங்கிள்னு சொல்லிட்டான், அதாவது இப்போ சிஎம் பேசுகிறார், வேறு யாராவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல, என்னை தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணுறாங்க. மாமான்னு இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர்களுடைய சகோதரி செல்வி இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க அவரை எப்படி கூப்பிடும்? அங்கிள் தான் கூப்பிடணும். அங்கிள் தானே கூப்பிடும். அதுதானே உறவு. ஆமாம், ஒரு நடிகை இன்னொரு கூட்டத்தில் பேசும்போது அங்கிள்னு கூப்பிட்றீங்க, அதை ஏற்றுக்கிறீங்க. இன்னும் ஒரு காலை உணவு திட்டத்தில் ஒரு குழந்தை வந்து தாத்தான்னு கூப்பிடுது, கூப்பிடாதம்மா என்னை அங்கிள்னு கூப்பிடுன்றாரு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் எடுபடலைன்றதை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிள்னு கூப்பிட்டதில் என்ன தப்பு? இல்லை, சிஎம்ஐ போய் அங்கிள்னு எப்படி கூப்பிட்றாங்க? ஏன் கூப்பிடக்கூடாதா? தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டாரா? இல்லையே. இன்னைக்கு சார்னு சொல்கிறாரு. இதை என்ன சொல்ல போகிறீங்க? அது சார் என்றால் ஆங்கிலத்தில் என்னன்றது உங்களுக்கு தெரியும். மை டியர் சிஎம் சார்ங்கிற வார்த்தை. ஆமாம், ஆங்கிலத்தில் இப்போ இதாக சொன்னால் சாருக்கு இது நான் உங்கள் அடிமைன்னு தானே அர்த்தம். நான் உங்கள் அடிமைன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருங்க. கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறீங்க, அப்போ சாரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலின் இவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேர்தல் அறிக்கையில் வந்து இந்தந்த அறிக்கைகள்லாம் செய்யலைன்னு சொல்லி அவர் கணக்கிட்டு சொன்னது, திருச்சியில் சொன்னது எங்களுக்கு சரியாக கேட்கட்டாலும் அரியலூரில் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், ஒரு சிலதை ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அரியலூரில் இருக்கிற விஷயத்தை தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் கேட்குறோம். அதில் 27 தேர்தல் அறிக்கையை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். இந்த 27 தேர்தல் அறிக்கையை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் இருந்து செய்யலைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போது 75% வரைக்கும் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் மீதி பர்சன்டேஜ்லாம் செஞ்சிருக்கான்னு அவரே ஒத்துக்கிறாருங்களா? இல்லை, அதான் அது 4 இடங்களில் பேசக்கூடிய பேச்சு. அங்கேயும் அதில் பேசுனதில் சிலவற்றை தான் நான் குறிப்பிடுறாரு. அது போக அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் முடிக்கிறாரு. ஆனால் வந்து அரியலூரில் இருந்தே நகற்ற முடியல வண்டியை, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதனால பேச வேண்டியது இன்னும் நிறைய. 75% அப்போ கிட்டத்தட்ட 500ல் வந்து 75% இன்னும் 350 கேள்விகளை நீங்கள் இன்னும் கேட்க போகிறீங்களா அப்படின்னா அதை மட்டுமே படிக்கிறதுக்காக வரல. இன்னும் எத்தனை மேற்கோள் காட்டுறாரு, அதை கடந்து போகலை. ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, செய்யலை அப்படின்றத மேற்கோள் காட்டி பேசுகிறார். இல்லை, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையுமே அவர் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு திட்டத்தை, இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாரு. அரியலூரில் அதை பேசுகிறாரு. அரியலூருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அனிதாவோட மரணம். அதுதான் நீட் தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் தேவையில்லைங்கிற ஒரு காரணம் வரும்போது நம்மளுடைய போராட்டங்களுக்கும் அது ஒரு காரணமாக அமைஞ்ச ஒரு இடம். அந்த இடத்துல நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி திமுக கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்றைக்கு செய்யலை, அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிற விமர்சனமாக கொண்டு வந்து அந்த பாயிண்டை ஏன் விமர்சனமாக எடுத்து அவர் பேச மாட்டேங்கார்? ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு மட்டும் போனால் மட்டும் போதுன்னு எப்படி நினைக்கிறாரு அவர்? இல்லை, இப்போது படிச்சுட்டு போகணுன்றது இல்லை, உங்களுக்கான அதாவது இதையெல்லாம் நீங்கள் பண்ணலைன்றதை சொல்கிறாரு. அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் பேசுகிறார் அத்தனையுமே. அது நீட்டு விஷயமாக இருக்கட்டும், கிட்னி திமுக மாடலில் சொல்லணும்னா முறைகேடு, திருட்டு இல்லை, அது வந்து முறைகேடு அப்படி தான் சொல்லணும். கிட்னி முறைகேடு, அவர்கள் போட்ட குழுவே ஆமாம் முறைகேடு நடந்திருக்குன்றதை சொல்லும். ஆனால் மருத்துவமனை வந்து தொடர்ச்சியாக இயங்கும், சீல்லாம் வைக்க மாட்டாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் நிப்பாட்டிருப்பாங்க. ஆமாம், இது எந்த நாட்டில் எந்த சட்டத்தில் இந்த மாதிரி அனுமதி இருக்குன்றது தெரியல. அது அந்த கல்லூரிக்கும் அவர் நேருனுடைய உறவினருக்கும் நடக்கக்கூடியதுன்றதுனால நடக்குதுன்றதும் தெரியல. எல்லா விஷயங்களுமே இங்கே உடச்சி தான் பேசுகிறாரு. அது வந்து இன்றைக்கி தமிழக அரசியலில் மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு பேசுகிறாரு. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ 500 இப்போ இன்றைக்கி 300 சில்லற விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 75%
செய்யலைன்னா எல்லாமே அந்த மாவட்டத்தில் உள்ளது மட்டும் சொல்லிட முடியாதுல்ல. ஒட்டுமொத்த தமிழகத்தை குறிப்பிடுது இல்லையா? தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் அதில் இருக்கு. இல்ல, அவர் இன்னும் வேறு குறிப்பிட்டது மாற்று தொகுதியில் இருக்கக்கூடியது, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும். இப்போ டிசம்பர் 20 வரை இன்னும் 15 நாட்கள் பிரச்சாரங்கள் இருக்கு. அந்த அத்தனை இதுலேயுமே எல்லாத்தையுமே இன்னும் பேசுறதுக்கு இல்ல, அவர் குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டு சொன்ன தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அறிக்கை தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அந்த தொகுதியில் இருக்கிற இதையும் பேசியிருக்காரு, பிரச்சனைகளையும் பேசியிருக்காரு. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் இது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ உதாரணத்துக்கு அன்புமணி அவர்கள் பார்த்துருப்பீங்க. 505 தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க, வெறும் இத்தனை பெர்சன்டேஜாக செஞ்சுருக்கீங்க, டேட்டாஸோடு அவர் வெளியிட்டிருந்தார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் விஜய் அவர்களை எதிர்பார்க்கும் போது விஜய் அவர்கள் வெறும் வார்த்தை விதமாக இந்த இதை பண்ணவில்லை, நீங்கள் இதை பண்ணியிருக்கலாம், செய்தீர்களா அப்படின்னு மட்டும் வாசிட்டு போகிறது நல்ல விஷயமா பார்க்க தோணுது. இல்லை, நல்ல விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ மாதந்தோறும் மின் கட்டண அளவு பேசுகிறாரு. மாதந்தோறும் மின் கட்டண அளவு, நீங்கள் மின் கட்டணம் உயராதுன்னு சொன்னீங்க, சொத்து வரி உயராதுன்னு சொன்னீங்க, கழிவுநீருக்கு வரி உயராதுன்னு சொன்னீங்க, குடிநீருக்கு வரி உயராதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே மும்மடங்கு ஏற்றி வச்சுருக்கீங்க. ஏற்றி வச்சுட்டு பத்திரப்பதிவு வந்து பெண்கள் பேரில் பண்ணுனா 1% 1/2% கம்மியாகி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது யாருக்கானது? சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கானது. இங்கே வீட்டு வாடகை கொடுக்க முடியாமையும் கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் இருக்கவனுக்கு என்ன நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க? அதாவது இவங்களுக்கு வந்து 8 லட்சம் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு போட்டிருக்க இது கடந்த காலத்தில் பார்க்குறோம். 8 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து சம்பாதிச்சா ஏழைகள், மற்றவங்க 3 லட்சம் சம்பாதிச்சா 3 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா பணக்காரர்கள் வரிசையில் வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இவர்களுடைய பார்வை இருக்குன்னு சொல்லி பேசுகிறார். பிஜேபிக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கியிருந்தார். அது எல்லாம் திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். எஸ்ஐஆர் ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், 1 நேஷன் 1 எலெக்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் திமுக சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டுகளை இவர் வாசிச்சுட்டு தான் போறாரு தவிர ஒரு குற்றச்சாட்டை அவர் ஏன் விளக்க மாட்டேங்க. இப்போ அங்கே இருக்கிற கூட்டம் வந்து கண்டிப்பான முறையில் அவர் பேச்சை கேட்க வந்த கூட்டமும் இருக்கு, அதை மறுக்க முடியாது. அவரை பார்க்க வந்த கூட்டங்கள் பெரும்பகுதியாக இருந்தாலும் அவர் பேச்சை கேட்க வர கூட்டமும் இருக்கு. அந்த இடத்துல அவர் இதுக்குண்டான விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தால் அது மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? இல்லை, அதுதான் இப்போ வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு பிரச்சனைகளை பேசணும்னு தான் 4 இடங்களையுமே தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்துக்குலாம் போக முடியல. அவர் பேசின ஒரே இடங்கள் மட்டும்தான், அரியலூர் மட்டும் தான். ஆமாம். அதனால வந்து அதை நம்ம முழுமையாக சொல்ல முடியாது இல்லையா? இங்கே ஒரு இடத்துல இதை பேசியிருக்கலாம், அடுத்த இடத்துல பேசலான்னு போயிருக்கலாம், அடுத்த இடத்துல மாடுலேஷன் மாற்றிருக்கலாம். ஸோ அவருடைய நோக்கம் வந்து இங்கே மைக்கு வேலை செய்யலை, அதனால் அங்கே பண்ண முடியாத சிலத்தை நான் பேசுகிறேன் அப்படின்றாரு. நேரம் கடந்துக்கிட்டு இருக்கு, அடுத்த இடத்துக்கு போகணும். இப்போது மக்களுக்கு வந்து இந்த மின்சார மாதந்தோறும் மின் அளவீடு முறை என்ன பிரச்சனைன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் புதுசாக போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை கோடிட்டு காட்டுறாரு, மேற்கோள் காட்டுறாரு. உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்ற போது உட்காந்து விளக்கிக்கிட்டு இருக்கலாம். அரியலூரில் தங்கை அனிதா இறந்து போனால் அதுக்கு காரணம் நீட்டு தான். நீட்டு தேர்வு எழுதியும் நல்ல மார்க் எடுத்தும் சீட்டு கிடைக்கலன்ற விஷயம் வந்து எனக்குன்னு இல்லை, இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்குமே தெரியும், ஒன்றிய அரசுக்குமே தெரியும். அப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதையும் கேட்குறாரு. அப்போ நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்களேன்றதை பேசுகிறாரு. அப்போ சமூக நீதியை பேசுனீங்க, இன்றைக்கி இப்படியெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாரு. அதை கோடிட்டு காட்ட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரு. இப்போவும் இவர் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அங்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுக்கு வரல, உங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. என்னோட குறைகளை எப்போ நிறைவேற்றுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன பண்ணுவாங்க கேள்வி இருக்கு. நிச்சயமான மிகப்பெரிய உங்களுக்கான பதிலும் சொல்லுவார். அது ஜனவரியில் பயணம் இருக்கு. அப்போ இப்போ எல்லாம் குறை தீர்ப்பு கூட்டம் வந்து ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்குமா? இல்லை, மக்களை நான் நேரடியாக வரேன், சந்திக்கிறேன், களத்தில் சொல்கிறேன்னு இருக்கிறாரு. தேர்தல் காலகட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? தேர்தல் பரப்புரையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அது அதாவது இது வரைக்கும் இல்லாத சாமானியனுடைய மனநிலையை பொறுத்து, சாமானியனுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து, மக்களுடைய பாதுகாப்பை குறித்து ரொம்ப தெளிவான ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது. அதுதான் மக்களுக்கு தேவைன்னு சொல்கிறேன். இல்லை, அவரே சொல்கிறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்போ நீ என்னப்பா செய்ய வர, உன்ட தமிழக வெற்றி கழகத்திட்ட என்ன தீர்ப்பு இருக்குது, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல வர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எதையுமே பெருசாக காமிக்க மாட்டோங்க, இருக்கிறத வச்சு நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். நம்மளுடைய நோ காம்ப்ரமைஸுங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. தவிர இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்துங்கிற விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. இல்லை, அதை தான் சொன்னேன் நான். ஏன்னா தேர்தல் அறிக்கைங்கிறது வேற, தேர்தல் அறிக்கைங்கிறது இந்த திட்டத்தை இப்படி, அதாவது இப்போ நான் உதாரணம் இல்லை, நாங்கள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஊறுகாய் போடுறவங்கள இதாக்கிடுவேன்,
ஆட்டு பாலை கறந்து விற்றுருவேன், மாட்டு பாலை கறந்து விற்றுருவேன், மாட்டுக்கிட்ட பேசுகிறேன், தண்ணிக்கிட்ட பேசுகிறேன், மரத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் தமிழர் அல்ல இது. புரியுதுங்களா? நீங்கள் தமிழ் தேசியம் பேசுங்க, உங்களுடைய கொள்கையை மாற்றிக்கங்க. நீங்கள் 14 ஆண்டுகள் யார் எதிரின்னு சொன்னீங்களோ அவங்கள விட்டுட்டு இன்றைக்கி தளபதி அவர்கள் தான் உங்களுடைய பிரதான எதிரியாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் உங்களுடைய எதிரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் நீ இந்த வேலைக்கு போறியா, நீ அரசாங்க வேலை, ஊறுகாய் போடுறியா அரசாங்க வேலை, மாடு மேய்க்கிறியா அரசாங்க வேலை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இல்லாததை முடியாததை சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் வரல. இல்லை, இதை நான் குறிக்கிட்டு பண்ணிக்கணும். நான் இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, கிட்னி திருட்டை பற்றி அவர் பேசினார், கிட்னி முறைகேடுங்கிறது பேசினார். நம்மளே கிட்னி முறைகேடுன்னு சொல்லுவேன். நம்ம அரசாங்கம் அப்படி தான் பழகி கொடுத்துருக்காங்க. அந்த கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட அந்த குன்னம் எம்எல்ஏங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பேரையும் சொல்கிறார், இந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன், நான் முதலமைச்சர் ஆனால் இந்த விஷயத்தை பண்ணுவேன், ஏன் விஜய் அவரால் சொல்ல முடியல? இல்லை, அதை தான் திரும்பவும் சொல்கிறேனே. இப்போ இருக்கக்கூடிய குறைகளையும் இப்போ இந்த ஆட்சிகள் செய்ய மறந்ததையும் மக்களுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்கு வராரு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்கிறது எல்லாமே அது தேர்தல் கட்டம் தான். அது இப்போ இல்லை. இப்போ வந்திருக்கிறது மக்களை தான் சந்திக்கிறார். தேர்தலுக்கான வாக்குறுதிகளை கொடுக்கறது இப்போ எடப்பாடியார் போயிட்டு இருக்கிறாருல, அந்த பயணம் அல்ல. அவர்களுக்கு ஜுரம் வந்துருச்சு அதனால ஓடுறாங்க. ஸ்டாலின் ஓடுறாருல்ல, அவருக்கு ஜுரம் வந்துருச்சு அதனால ஓடுறாரு. உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டம் இந்த திட்டம் அதெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பண்ணுங்க சிறப்பாக. மக்களுக்கு தேவையை பண்ணுங்க. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். மக்களுடைய சேவையை பண்ணுங்க. ஞானசேகரன் மாதிரி ஒரு கைக்கூலியை கையில் வச்சுக்கிட்டு அநியாயமும் அக்கிரமும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இங்கே என்னன்றது ரொம்ப தெளிவாக தேர்தல் அறிக்கைன்றது வரும். நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறதே அது தேர்தல் அறிக்கை தானே, வேறு என்னவா இருக்கும்? இப்போ எடப்பாடியார் பேசிக்கிட்டு இருக்கிறாருல, இது என்னன்றீங்க? தேர்தல் பிரச்சார கூட்டம் அதுதான் நடக்குது, வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரம் பண்ணவங்களாம் அந்த ஏன் இவ்வளோ பயம் பதட்டம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்குன்னு கேட்குறேன். நான் இங்கே இருக்கேன், அதெல்லாம் நடக்குமா அப்படின்றாரு. நடக்குமான்னு கேட்டால் குறுநில மன்னரா நீங்கன்னு கேட்குறேன். உங்களை மீறி இங்கே எதுவும் நடக்காதா, பண்ண முடியாதா? இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு என்ன உரிமை இருக்கோ அதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம் சாமானியன் எனக்கும் அதே உரிமை இருக்குன்னு சொல்லுது. மறுக்கிறீங்களா? கண்டிப்பாக. அப்போ நீங்கள் யார்? இப்போ 10-25 வருஷம் நீங்கள் இப்போ 50 வருஷம் நீங்கள் ஆட்சியில் கட்சியில் இருந்துட்டு ஒரு 5 முறை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுட்டீங்க, ஒரு 5-6 முறை தேர்வு செய்யப்பட்டுட்டீங்க, அவன் இன்னைக்கு அமைச்சராக இருக்குனீங்கன்னா மிரட்டுவீங்களா? பாருங்கள், இப்போது நீங்கள் இப்போ மிரட்டுறது, உங்களுடைய சவுடாலான வார்த்தைகள் இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை இல்லை, மக்களை. இது அத்தனையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது முன்பு நிறைய விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த பிரச்சார பயணத்தை தொடங்கின விஜய் அவர்களுக்கு மீது நிறைய விமர்சனங்கள் இன்றைக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முதலாக சொல்லப்படுறது திருச்சியில் இருக்கிற அமைச்சர் திரு மகேஷ் அவர்கள் சொன்ன விமர்சனம். அவருக்கு வந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்துருவோம், கூட்டம் பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை அவர் அரசியல் மயப்படுத்தலை. இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதே மாதிரி அவர் பேசினது மக்கள்கிட்ட போய் சென்றடையலை. அதே மாதிரி அவர் நாங்கள் செஞ்ச விஷயத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் செய்யாத விஷயத்தை சொல்றாரு, நாங்கள் அதை முயற்சி பண்றோம் என்னன்னு பார்க்குறோம், ஆனால் நாங்கள் செஞ்ச விஷயத்தை ஏன் சொல்ல தவறாரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விமர்சனத்தை? இவர்கள் செஞ்ச விஷயத்த நாங்கள் ஏன் சொல்லலை அப்படின்றதுக்கு இது தமிழக வெற்றி கழகம் மனிதநேய மக்கள் கட்சியோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ சிபிஐ சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லை. புரியுதுங்களா? மக்களுக்கான ஜனநாயக அரசியலை முன்னெடுத்து பேசக்கூடிய தமிழக வெற்றி கழகம் நீங்கள் செய்யாததை தான் சொல்லும். நீங்கள் கொடுத்து ஏமாற்றப்பட்ட வாக்குறுதிகளை தான் இங்கே பேசும். யார் தாலியும் அறாதுன்னு சொன்னதை பேசும். படிப்பை பற்றி பேசும், பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசும், சமூக நீதியை பற்றி பேசும், ஆணவ படுகொலைகளை பற்றி பேசும், சாதிய ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும். இப்போ உங்கள் கட்சியிலேயே இருந்து இப்போ ஒரு நகரமன்ற பேரூராட்சியினுடைய தலைவர்களாக ஊராட்சி மன்ற தலைவிகளாக தேர்வு செய்யப்பட்டு உட்கார நாற்காலிகள் கூட இல்லாமல் இருக்கிறத பேசும். புரியுதுங்களா? மக்களுக்கு எதிரான மனநிலையை எப்போதுமே பேசும். உங்கள் ஆட்சி நல்ல ஆட்சினா ஏன் இதெல்லாம் செய்யலை? சுட்டி காட்டுறது தானே, விமர்சனம் பண்ணது தானே சிறந்த அரசியல்வாதியாக இருக்க முடியும். விமர்சனம் பண்ணுறாரு. ஏன் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க 30 ஆண்டுகள் உங்களுக்கு ஏன் தெரியல? மக்களுக்காக இருக்கிறாரு, பயிலகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, விலையில்லா உணவகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, குருதி கொடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? அரசியல் வந்த கூட்டம் பெரும் கூட்டம் அரசியல்படுத்தப்படலை.
தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு எவ்வளவு நாட்கள் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 75 வருஷம் இருக்கும். அப்ப யார் பண்ணணும்? திமுக தான் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் நீங்க பண்ணாததை நீங்க மித்து ஒத்துக்குங்க மிஸ்டர் அன்பில் மகேஷ்னு சொல்றேன். நீங்க பண்ண தவறுனாலதான் இப்படி இவ்வளவு பேர் வந்து நிக்கிறான். திமுக பண்ண தவறுனால தாவேக்காவை நோக்கி மக்கள் வராங்கிறத சொல்றீங்களா? அரசியல் மயப்படுத்தலைன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல, அது தவறுன்னு சொல்றேன். அவன் அப்ப போன எம்பி தேர்தல் வரைக்கும் அங்க நின்று ஓட்டு போட்டானே. நான் என்ன கேட்கிறேன், அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து நின்னவங்களுக்கு ஓட்டு இல்லை இனிமே தான் ஓட்டு வரப்போகுது. 2026 மார்ச்சோ ஏப்ரலோ தேர்தல் நடக்குது. அப்பதான் எல்லாருக்குமே ஓட்டு உரிமை வரப்பட போகுதுன்னா சொல்லுங்க. போடுறான்ல முதல் ஓட்டு போடுறான்ல, போடும்போதே அவனுக்கு எல்லா அரசியல் புரிஞ்சுதான் உங்களுக்கு திமுகவுக்கு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டானா? காசு கொடுத்து நீங்க எந்த சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நெஞ்சில உரம் இருந்தா, மனசாட்சி இருந்தா பண்ணணும்னு நீங்க பண்ணுவீங்க. மனசாட்சி இல்லை, சத்தியம் பண்ணுவீங்க. கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. என்ன கொள்கை இருக்கு உங்கள்கிட்ட? சாராயத்தையும் பணத்தையும் சாப்பாட்டையும் தவிர அதுக்கெல்லாம் வந்த கூட்டம் இல்லை. இதுதான் அரசியல்படுத்தப்பட்டது. காசு கொடுத்தும் சாராயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் வண்டிக்கும் வராங்கன்னா அந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டமா? எதுவுமே இல்லாம பிரதிபலன் பார்க்காம ஒரு தலைவனுக்காக தன்னெழுச்சியாக மிகப்பெரிய ஒரு கடல் அலையை போல திரண்டு நிற்கக்கூடியது அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டமா? இதுக்கு அன்பில் மகேஷ் பதில் சொல்லுவாரா? காசு கொடுத்துதான் இன்னைக்கு நீங்க மக்கள்கிட்ட போய் வாக்குகள் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. திருப்பூர்ல என்ன பண்ணீங்கன்னு அன்னைக்கு எல்லாமே உட்கார்ந்து ஷெட்டு போட்டு படம் போட்டு காட்டி எல்லாருக்கும் காசு கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டதெல்லாம் எல்லா மீடியாக்களும் காட்டிச்சே, மறந்துட்டீங்களா? ஈரோடு இடைத்தேர்தல். ஆமா, அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? யார் அரசியல் மயப்படுத்தி இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கெல்லாம் கொடுக்கலன்னா காசு கொடுத்துருக்கணும், அவனுக்கு தேவையானதை கொடுத்துருக்கணும் இல்லையா? எதுவுமே கொடுக்கலையே, எல்லாத்தையும் நீங்க தானே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா. அப்ப யாரு அரசியல் மயமாக்கல? நீங்க மக்களை அரசியல் மயமாக்க கூடாதுன்னு முட்டாளா மழுங்கடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதையெல்லாம் மாத்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அப்பாவு அவர்கள், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நேற்று அவர் சொன்ன கருத்து, நடிகர்களுக்கு வந்து கூட்டம் வர்றது இயல்பு தாங்க, இந்த கூட்டம்லாம் ஒன்றும் ஓட்டா மாறாதுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்றைக்கு காலையில் வந்து கடலூரில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, 2011 தேர்தல் காலத்தில் வடிவேலு அவர்கள் எனக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாங்க. அப்போ மரத்தில் ஏறி பார்த்த கூட்டம் நானும் அன்றைக்கும் பார்த்தேன். நிறைய பேர் இந்த கூட்டத்தை பார்த்துருந்தாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அந்த தேர்தல் தான் நான் 28,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி தோல்வியை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ரேம்பில் ஓடுறதுக்கு என்ன ஓடுறாரு, எங்களுடைய அமைச்சர் மாசு வந்து மராத்தான் வீரர், இவர் என்னங்க ஓடுறாரு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நடிகர்களுக்கு கூட்டம் வரலன்னு அப்பாவு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா? அப்பாவு அவர்கள் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுயேட்சையா நின்னாரு தெரியுங்களா? ஆமாம். அப்போ உள்ள அப்பாவு சொல்லியிருந்தாருன்னா நல்ல பதில் கொடுத்துருப்பேன். நான் திமுகவினுடைய அடிவருடியாக இருக்கும்போது அவருக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவருடைய கருத்துக்கு நம்ம எதிர்கருத்து சொல்லி தான் ஆகணும் இல்லைங்களா? இப்போது அரசியல் இங்கே வந்து உங்களுக்கான ஒரு தன்னெழுச்சி ஒன்று இருந்தது. இந்த தமிழ்நாட்டில் குறுகிய காலகட்டத்தில், இந்த சமகாலத்தில், இல்லை இந்த 25 ஆண்டுகளில் எத்தனை பேர் சுயேட்சையாக ஜெயிச்சிருப்பாங்கன்னு எண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னைக்கு திமுகலையும் இருந்துட்டீங்க, சபாநாயகராக உயரிய பதவியிலையும் இருந்துட்டீங்க. அதே தொகுதியில் சுயேட்சையாக நில்லுங்க, இல்லை திமுகவில் நின்னுங்க, வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்க. புரியுதுங்களா? அதை சொல்லக்கூடிய தகுதியை இன்னைக்கு ஐயா அப்பாவு அவர்கள் இழந்துட்டார். நல்ல மனிதர் தான், அவரை நான் விமர்சிக்கலை. புரியுதுங்களா? திமுக இடம் அவர் கருத்தை விமர்சிக்கிறது, கருத்துக்களை விமர்சிக்கிறது, அதாவது நீதிபதியை தான் விமர்சிக்க கூடாது. நீதி அவர்கள் சொன்ன தீர்ப்பை எப்படி வேணா விமர்சிக்கலாம், அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அரசியல் சாசன சட்டம் அதுதான் சொல்லித்தருது. அப்படியே MRKக்கு வருவோம். அதாவது அரசியல்ல ஒரு புரிதலோட அரசியலினுடைய கருத்தியலை மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அங்க சொல்லக்கூடியவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்றத மக்கள் பார்க்கணும். காமெடி பண்ணிட்டு ஊனுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது பூராவும் நையாண்டி பண்ணிக்கிட்டு ஊர்ல இருக்கிறதுக்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு அலைஞ்ச மாதிரி ஒரு கேரக்டரை கூட்டு வந்து நிக்கிறீங்கன்னா, அவன் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுனால ஓட்டு கிடைச்சிரும்னு நம்பி நீங்க கூட்டு போயிருக்கீங்கன்னா, இங்க தெரியுதா யார் அரசியல் படுத்தப்படலைன்னு சொல்லிட்டு?
அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? அரசியல் அறிவில்லாதவராக இருக்கிறாருன்றத பார்த்தீங்களா? ஐயா எம்ஆர்கே அவர்களே, உங்களோட உட்காந்து சரிசமமாக பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் நான் இருக்கேன். வாங்க பேசுவோம், கருத்தியெல்லாம் மோதுவோம். நீங்கள் பெரிய ஒரு அரசியல்வாதி, அமைச்சராக இருந்தவர் இல்லையா? தொடர்ச்சி அந்த தோல்வியை சந்தித்தவர், வாங்க பேசுவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொன்றையுமே நகர்த்தி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? அதே தேர்தலில் அதிமுக பக்கம் யார் பிரச்சாரம் பண்ணது? சிங்கமுத்து அவர்கள். சிங்கமுத்து யாரு? வடிவேல்ட்டு அடி வாங்கிட்டு இருந்தாரு. வடிவேல்ட்டு அடி வாங்கிட்டு இருந்த கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். அவர் யாரு? அறிவுல சிறந்தவர். ஆமா, ஒரு பேராசிரியர் கூட இல்லையா? அப்ப பார்க்கணும், ஒன்னுத்துக்கும் இல்லாம ராஜகிரண் அலுவலகத்துல படுத்து கடந்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை நகர்த்தினவர் எங்க? ஒரு பேராசிரியர். புரியுதுங்களா? அவருடைய சிந்தனை எங்க? சிங்கமுத்துவோட உட்கார்ந்து இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசிடுவாரா? சிங்கமுத்து பண்ண பிரச்சாரம் நீங்க தோத்து போனீங்க. அதுதான் அரசியல் மயமாக்கப்பட்டது. சிங்கமுத்துக்கு அரசியல் மயமாக்கல் இருந்தது, வடிவேல்ட்ட அரசியல் மயமாக்கல் இல்லை. நீங்க ஒரு நடிகரை கூட்டிக்கிட்டு போயிட்டு, காமெடியனை கூட்டிக்கிட்டு போயிட்டு நீங்க காமெடியா நின்று பார்க்கணும், உங்களுக்கு கூட்டம் வரணுன்றதுக்காக நீங்க கொண்டு போய் நீங்க குஷ்புவை கூட தான் வச்சு பிரச்சாரம் பண்ணீங்க. கடந்த காலத்துல எல்லா கட்சிகளும் நடிகைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு இல்லையா? உங்க தலைவர் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் உச்ச பச்சை நட்சத்திரம். உச்ச பச்சை நட்சத்திரம். எந்த பச்சைன்னு தான் தெரியல. புரியுதுங்களா? அது மாசு அண்ணன் சொல்றாரு, உச்சபட்ச நட்சத்திரமா. எந்த உச்சம் எங்க இருந்துச்சு? மாசு அண்ணனை பெருமையா சொல்றாரு. மாசு அண்ணன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சாராய கடையில வேலை செஞ்சுக்கிட்டு கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான். இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா வரலாறுகளை பேசணும். ஏன்னா வரலாறுகளை பேசணும். அதான் சொல்றேன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அரசியல் அறிவு இல்லை. இந்த விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டினார்னா, வடிவேலு வந்ததுனால நான் 28,000 வாக்குகள் நான் வீழ்ந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ சிங்கமுத்து யாரு, வடிவேலு யாரு? அதை பார்க்கணும். அப்போ நீங்க ஒரு காமெடியனை நம்பி தான் போயிருக்கீங்க. திமுகவினுடைய கொள்கை இல்லையே, அப்படிதானே? அப்ப இங்க எங்க நீங்க அரசியல் மயமாக்கல் நடந்திருக்கு? நீங்க எங்க அரசியல் மயப்பட்டிருக்கீங்க? இறுதியான ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து இளையராஜாவோட பாராட்டு விழா ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார். ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? வருகிற கட்சிக்கும் இந்தியாவிலே மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரு நம்முடைய முதல்வர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளுசக்தியாக இருக்கிறாரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புது கட்சி பழைய கட்சி இவங்களெல்லாம் வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற தோல் தட்டி நின்றுருக்காரு என்னுடைய நண்பரும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தார். இது விஜய் அவர்களை மறைமுகமாக வந்து அவர் சாடுற மாதிரி தெரியுதுங்களா? இந்த இளையராஜா ஃபங்க்ஷன் எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஒரு திரைக்கலைஞராக ரஜினிகாந்த் அவர்களை எனக்கு பிடிக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் பல நேரங்களில் பல வண்ணங்கள் மாறக்கூடியவர். அதை எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு நண்பரானவர் எது முதலமைச்சரானவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் இவங்களெல்லாம் வர விடக்கூடாதுன்றதுக்கு ஒரு மீட்டிங் நடத்திட்டு நான் ஒரு அரசியல் கட்சியை நடத்த போறேன்னு இருந்தவர். அப்புறம் அங்கே போயிட்டு பெங்களூரில் திராட்சை தோட்டத்தில் நடந்த பஞ்சாயத்து முடிஞ்சு எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ட்டு இன்னைக்கு இருக்கிற படத்தெல்லாம் நடித்து பணத்தை வசூல் பண்ணி வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அது இளையராஜா ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க. இளையராஜா இன்னைக்கு யாரு? எம்பி, பிஜேபி சார்பாக எம்பி. அதை சொல்லுங்க. இளையராஜா மக்களை தாளாட்டக்கூடிய இசையை போட்டவர்னா இன்னைக்கு வரைக்கும் சுரண்டி நான் போட்டது எனக்கு தான், முதல்ல எல்லாரும் துட்டு போடுங்க, மேடை கலைஞர்கள்னு இருந்து பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா, அவங்கள கூட அந்த பாடல் பாடக்கூடாதுன்றதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அசிங்கப்பட்டார். எஸ்பிபி அவர்கள் பாடின பாட்டுக்கே அவருக்கு கேஸ் போட்டாரு. ஆமா, அது அசிங்கப்பட்டார். அதுல எல்லாம் ஏன் ரஜினிகாந்தே ஒரு மேடையில் என்ன ஏன் இப்போ ஏதோ பண்ணிருக்கீங்க இப்பெல்லாம் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவர் இளையராஜா. அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய இளமை காலங்களில் இளையராஜா, மகேந்திரன், ரஜினிகாந்த் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்றத ஓப்பன் டாக்கிங்காக பேசுகிறாங்க இல்லைங்களா? மது குடிப்பதும், மாதுக்களை ரசிப்பதும், நடிகைகளை விமர்சனம் பண்ணுவதும், குத்தாட்டம் போடுவதையும் இவங்க மிகப்பெரிய வாழ்நாளையில் இவங்கள ஒரு கொள்கையாக வச்சுருந்துருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அதை நாங்கள் கேட்போம் ரசிப்போன்றத அங்கே மறுக்கல அந்த மேடையில். இதை இப்பேற்பட்ட ஒரு இடத்துல பேசும்போது முதலமைச்சர் இதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு என்ன விருது கொடுக்கணுன்றாரு? பாரத ரத்னா விருதுக்கு அப்ப முழு தகுதியானவர் இளையராஜான்னு முடிவு பண்ணிட்டார். யாரு? முதல்வர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா குடிச்சிருக்கிறாரு, நடிகைகளை ஆபாசமா பேசி கேலி கிண்டலுமா அதெல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் ரசிக்கக்கூடியவர்.
இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் ரேடியோவில் ஓடுறதும் பாடல்களில் ஓடுறதும் வியாபாரமயமாக்கெல்லாம் இல்லாமல் மேடை கலைஞர்கள் பாடக்கூடிய பாட்டுகள் இதுக்கப்புறம் சொல்லிடுவார், இந்த பாட்டை ஸ்க்ரீனில் கேட்குறதோட விட்டுறணும், வீட்டில் யாரும் வந்து பாடக்கூடாது தனிப்பட்ட முறையில், அதுக்கும் எனக்கு இல்லைன்னா எல்லாருமே காசு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா இனிமேல் அப்படி ஒரு கேஸ் போடுவார். அப்பேற்பட்டவர் பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு யார் சொல்லுவாராம்? முதல்வர் சொல்லுவாராம். இவர் சொல்லியா பிஜேபியில் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, எம்பி பதவி கொடுத்துருக்காங்க? ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபியினுடைய ஒரு டீமு தான் திமுக மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அவர் இசைக்கலைஞராக அவர் எனக்கு பிடிக்கும். மற்ற விஷயங்களை நீங்கள் பேசுங்க. அப்போ ஒரே மேடையில் குடிப்போம் குத்தாட்டம் போடுவோம்னு சொல்லக்கூடியவருக்கு, பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லக்கூடியவருக்கு, இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் போய் நிற்கக்கூடியவருக்கு நான் பாரத ரத்னா விருது வாங்கி கொடுப்பேன்னு சொல்லக்கூடியவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறாரு? ஸ்டாலின் அவர்களுடைய அப்போ கடந்த வாழ்க்கை, யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேசுறதுக்கு நான் இங்கே வரல இல்லையா? அதனால இதுதான் இவர்களுடைய அரசியல் மயம். புரியுதுங்களா? அந்த அன்பில் மகேஷ் சகோதரர் சொல்லியிருக்கார் இல்லையா, இதுதான் இவர் பட்ட அரசியல் மயம். போராடுவாங்க தொழிலாளர்கள், என்ன அவர்களை பார்க்க மாட்டார். எதுக்கு? வயிற்றுல அடிச்சிடாதீங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. என் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க நான் போய் பார்க்குற ராத்திரி 2:30 மணிக்கு எந்திரிச்சு அவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிது. தம்பி இந்த மாதிரிலாம் இருக்குது தம்பி, நமக்கு என்னக்கா போராட முடியும்? சட்டம் தாங்க்கா இருக்குது, போராட தான் முடியும் நம்மளால். அதை தான் சொல்லி கொடுத்துருக்கு. அதை பார்த்துட்டு அதை வந்து பார்க்காம கடந்து போய் கம்யூனிஸ்டுகள் மாநாட்டில் பேசுகிறாரு, நான் பாதி கம்யூனிஸ்ட். அதான் கேட்டேன், ஏன் கம்யூனிஸ்ட் பாதி கம்யூனிஸ்ட், மீதி எங்கே போயிட்டாரு? இல்லை ஸ்டாலின் பேர் வச்சிருக்காருல அதனால பாதி கம்யூனிஸ்ட், மீதி ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலின், அப்படி தானே பார்க்கணும். அப்போ கம்யூனிஸ்டாக இருந்தால் நீங்கள் எந்த இதை அடிப்படையில் நீங்கள் கம்யூனிஸ்டாக மாறினீங்க? அது இருக்கும்ல. நான் இப்போ பேசுகிறேன்னா நான் பழனி பாபா அவர்களை பார்த்து பேசுவேன். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சமுதாய ரீதியாகவும் சரி, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளும் ஓப்பனாக பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாவீரனாக திகழ்ந்தார். தான் இப்படி தான் கொல்லப்படுவேன்னு பல மேடைகளில் முழங்கி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி என்னைக்கு பார்க்க முடியுமா? அப்பழுக்கற்ற அரசியல்வாதி. அத்தனை பேரையும் பார்த்துட்டு வந்தவர். கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், ராஜீவ்காந்தி, அத்தனை பேரையும் பார்த்துட்டு வந்தவர். அப்பேற்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இல்லை. இந்த சமகால அரசியலில் இன்னைக்கு அவரை இழந்துட்டோம் இல்லையா? ஆனாலும் அவர் சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு உண்மையாகிக்கிட்டு இருக்கு. இந்த திமுகவை நம்பாதீங்கன்னு சொன்னார். அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் ஒருத்தன் எதிர்க்கிறானோ அவனை நீ நம்பாத. நீ எந்த மற்ற கட்சியில இருந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒருத்தர் பேசினானா அவன் கூட நில்லுன்னு சொன்னார். அதனால தான் இன்னைக்கு என்னை போன்றவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிற்கிறோம். நன்றி. நேரத்தை கருத்து வாழ்க்கை.